Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th standard biologyல biozoologyல இருக்கக்கூடிய important 5 mark questions for this public exam 2024 என்னென்னன்றதை பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் போட்டுக்கோங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம பயோ பாட்னிக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். இப்போ பயோசுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 எக்ஸ்பிளைன் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப். 3 பேருலக வகைப்பாடு விளக்குக. Can we use recent molecular tools to identify and classify organisms? நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா? இது ரெண்டும் சாப்டர் 1ல உள்ளது. சாப்டர் 2 டிஸ்கிரைப் சீலம். உடற்குழு பற்றி விளக்குக. ரைட் a few characters of largest phylum of the kingdom Animalia. Write the fundamental features of chordata. முதுகு நாணுடையவற்றின் அடிப்படை பண்புகள். கம்பேர் chordates அண்டு நான் chordates. முதுகு நாணுடையவை முதுகு நாணற்றவை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் சாப்டர் 3ல எக்ஸ்பிளைன் த எபித்தீலியல் டிஷ்யூஸ். எபித்தீலிய திசு பற்றி விரிவாக விளக்குக. சாப்டர் 4 டிஃபரன்ஷியேட் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சஸ். ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியை வேறுபடுத்துக. டிஸ்கிரைப் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் ரானா ஹெக்ஸாடக்டைலா. தவளையின் கழிவு நீக்க மண்டலம் பற்றி விளக்குக. சாப்டர் 5 எக்ஸ்பிளைன் த டைஜஷன் இன் ஸ்டொமக். இரைப்பையில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். சிறுகுடலில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் லிவர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். கல்லீரல் மற்றும் அதன் பணிகளை விளக்குக. ரைட் அபவுட் எனி 3 டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ். ஏதேனும் 3 செரிமான குறைபாடுகள் பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங். சுவாசம் நடைபெறும் முறை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2. ஆக்சிஜன் கடத்தப்படுதல் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2. கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல் பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம்ஸ் இன் O2 டிரான்ஸ்போர்ட். ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள் பற்றி விளக்குக. சாப்டர் 7 வாட் இஸ் லிம்ப் அண்ட் மென்ஷன் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். நிணநீர் என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை? எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். இதய துடிப்பு தோன்றலும் பரவுதலும் பற்றி விளக்குக. ரைட் அபவுட் த கார்டியாக் சைக்கிள். இதய சுழற்சி பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் ECG. எலக்ட்ரோ கார்டியோகிராம் பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். மனித இதய அமைப்பு பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 8 டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் கிட்னி. சிறுநீரகத்தின் அமைப்பு பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான். நெஃப்ரானின் அமைப்பு பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன். மனிதனில் சிறுநீர் உருவாகும் முறை பற்றி எழுதுக. டிஸ்கிரைப் ஹீமோடயலைசிஸ். இரத்த ஊடுபகுப்பு பற்றி எழுதுக. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ADH, வேர் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் வாட் ஸ்டிமுலி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் இட்ஸ் செக்ரீஷன். சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோனின் பணியாது. இது எங்கு உருவாக்கப்படுகிறது? இதன் சுரப்பை அதிகரிக்கவும் குறைக்கவும் தூண்டுவது எது? ஹவ் ஆர் கிட்னிஸ் இன்வால்வ்ட் இன் கண்ட்ரோலிங் பிளட் வால்யூம். இரத்த கொள்ளளவு கட்டுப்பாட்டில் சிறுநீரகங்கள் எவ்வாறு பங்கேற்கின்றன? சாப்டர் 9 ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். தசை சுருக்கத்திற்கான சறுக்கு இலை கோட்பாட்டை விளக்குக. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ். தொடர் உடற்பயிற்சி செய்வதன் நன்மைகள் யாவை? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் எக்ஸ்பிளைன். மூட்டுகளின் வகைகளை விளக்குக. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபிக்கல் லாங் போன். நீண்டமைந்த மாதிரி எலும்பின் அமைப்பு. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். சட்டக மண்டலத்தின் பணிகள். சாப்டர் 10 டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல்ஸ். குச்சி மற்றும் கூம்பு செல்களை வேறுபடுத்துக. டிஸ்கிரைப் த சென்சரி ரிசப்டார்ஸ் பிரசன்ட் இன் த ஸ்கின். தோலில் காணப்படும் உணர்வேற்பிகளை விளக்குக. Chapter 11
briefly explain the structure of thyroid gland. தைராய்டு சுரப்பி அமைப்பை பற்றி சுருக்கி எழுதுக. pineal gland is an endocrine gland. write its role. பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி. இதன் பணியை பற்றி எழுதுக. predict the effects of removal of pancreas from the human body. கணையச் சுரப்பியை உடலிலிருந்து நீக்கினால் ஏற்படும் விளைவுகளை நிறுவுக. Chapter 12. Mention the advantages of artificial insemination. செயற்கை முறை விந்தூட்டத்தின் பயன்கள் யாவை? Explain mode and its advantages. மோட் தொழில்நுட்பத்தை விளக்கி அதன் பயன்களை விவரி. Explain the life cycle of Bombyx mori. பட்டுப்புழுவின் வாழ்க்கை சுழற்சியை விவரி. Discuss the various techniques adopted in cattle breeding. கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்களை பற்றி விவாதி. ஸோ அவ்வளோதான். இந்த 12 சாப்டர்ஸ் மொத்தம் 42 கொஸ்டின்ஸ் இருக்குது. 42 கொஸ்டின்ஸையும் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், பயோசுவாலஜிலேருந்து 2 5 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ.